என்னுடைய மெயின் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ஹரிஹரன், காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் கூட அதை மனமுவந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்போதான் ராகுல் காந்தி ரொம்ப பிரமாதமாக நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் எழுந்திருந்துச்சு கையை காலெல்லாம் ஆட்டி தன்னுடைய இதெல்லாம் பைசப்ஸு ட்ரைசப்ஸு லாட்டிஸ் மசில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சு இருக்கிறாரு. ஆனால் பாவம் அது குழந்தை. ஊழல்னா நீங்கள் நேஷனல் ஹெரால்டில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க, அது ஊழல். அதாவது ஒரு இதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஒரு 90 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு மாற்றிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அது ஊழல். டிஎம்கே இஸ் தி வர்ஸ்ட் ஃபாசிஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்ட். நாளை சீமான் சிறைபிடிக்கப்பட்டால், வழக்கு தொடரப்பட்டால் கை காலெல்லாம் உடைச்சிருவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இளைஞர்களின் எதிர்காலத்தை வைத்து என்டிஏ 448 கோடி லாபம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆமாம், இளைஞர்களை வச்சு தானே லாபம் பார்க்க முடியும். ஏங்க நீங்கள் பேசிக்கலி ஒன்று புரிஞ்சுக்கங்க, என்டிஏ அப்படிங்கிறது என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது ஒரு தேர்வை நடத்தும் அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக தான் தேர்வு நடக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாணவர் 1700 ரூபா நீட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரினா 1700 ரூபா. ஜென்ரல் கேட்டகரியிலே நீங்கள் அந்த கிரீமி லேயரில் வரல அப்படின்னு சொன்னோன்னா 1600 ரூபா, 100 ரூபா தான் கம்மி. ஓபிசி கிரீமி லேயர்லாம் சொன்னால் 1600 ரூபா. எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு? அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபு மாணவர்களுக்கு 1000 ரூபா. ஒரு தேர்வு நடத்துவதற்கு இந்த என்டிஏ பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். பல உண்மைகள் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ப்ராபபிளி ஜெயராம் ரமேஷ்க்கு கூட தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் லாபம் பார்க்குற ஒரு கம்பெனி கிடையாது. இது லாபம் பார்க்குற ஒரு கம்பெனி கிடையாது. இந்த அமைப்பு ஒரு சொசைட்டி மாதிரி. இந்த அமைப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க தெரியுமா? சொசைட்டிஸ் ஆக்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 1860 ஒரு சொசைட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று மத்திய அரசனுடைய சட்டம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டம் கிடையாது, இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டம் கிடையாது. சரி, இந்த அமைப்பை யார் உருவாக்கினது சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சி. நிறைய பேருக்கு தெரியாது. 1986 புதிய கல்வி திட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அது யார் கொண்டு வந்தது? ராஜீவ்காந்தி. 1986, அதாவது 39 வருஷம் சுதந்திரம் அடைந்து 39 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு சரி புதிய கல்வி கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னுட்டே ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமா 1992 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா அவர் கொண்டே வரல. அதுக்கப்புறமா தேவகூடா இவங்கெல்லாம் வந்தாங்க சின்ன. அப்புறம் வாஜ்பாய் வந்தார். திருப்பியும் அது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வர ஆரம்பித்தார். அவர் வாஜ்பாய் வந்த பிறகு. அதுக்கப்புறமா 2004 மன்மோகன் சிங் அரசு அமையுது, காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு. அந்த ஃபர்ஸ்ட் 2009 வரைக்கும், 2004 2009 வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. 2010 தான் திருப்பி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு, அதாவது எல்லா டெஸ்ட்டும் நடத்துறதுக்கான ஒரு ஏஜென்சி கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க இதை இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ஹெச்ஆர்டின்ட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அமைச்சர். அதாவது மக்கள் மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறத ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். அது ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். பட் அது செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ அதில் தான் அதில் கொண்டு வராங்க. அதில் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த என்டிஏ ஆரம்பிக்கிறது. அந்த என்டிஏ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. யாரு? புதிய கவர்மெண்ட். 2010 மன்மோகன் சிங் பீரியட்ல ஆரம்பிச்சதை 11, 12, 13, 14 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா, ஒண்ணுமே பண்ணல. என்னுடைய மெயின் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ஹரிஹரன், காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் கூட அதை மனமுவந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, நாட்டின் பெருமையை, நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியது அப்படிங்கிற எந்த ஒரு திட்டமும் ஜிஎஸ்டி அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதா? அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சா? டிஜிட்டல் இந்தியா அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதை யார் பரவலாக்கினது? நரேந்திர மோடி பரவலாக்கினது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டிபிடி. உங்களுக்கு வர விவசாயிகளுக்கு வர 6000 ரூபா பென்ஷன், முதியோர் பென்ஷன், இதுக்கெல்லாம் டிபிடின்னு சொல்லுவோம். அது யார் கொண்டு வந்தது? இவங்க தான் கொண்டு வந்தது. ஆனால் அதை பரவலாக்கினது யாரு? நரேந்திர மோடி. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. திட்டம் அப்படியே பேப்பரில் வச்சுட்டு அழகு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நடைமுறைப்படுத்தவே மாட்டாங்க.
அதே மாதிரி தான் இந்த இதை அவங்க அப்போ நடைமுறைப்படுத்தலை. அந்த சமயத்தில் தான் ஏகப்பட்ட தேர்வு மோசடிகள் நடந்துகிட்டு இருந்தது. பீகார்லாம் இப்ப ஜெயராம் ரமேஷ் சொல்றாங்க, நீட் தேர்வு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுல பெரிய ஊழலே நடந்திருக்கு, இந்த நீட் தேர்வு ஆணையத்தில் தான் அதிகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊழலுக்கு நான் வரேன். இங்க ஊழல்ங்கிற கொஸ்டினே கிடையாது. அவர் ஊழல் தான் அந்த அறிக்கையிலே அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்றது பார்த்தேன் நான். 3600 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க ஃபீஸ்ல. 3100 கோடி ரூபாய் தான் செலவாயிருக்கு. 400 சில்லற கோடி. ஆமா, அது லாபம் தானே, அரசுக்கு லாபம் தானே. அது அந்த சொசைட்டியில் தானே இருக்க போகுது. அது என்ன நரேந்திர மோடியோட பாக்கெட்டுக்கு போக போகுதா? இல்ல இவர் சொல்றாரு இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்ற திட்டத்தை நீங்க அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றதான் அவர் முன்வைக்கிறாரு. இல்லையே ஐயா, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா இல்லையா? அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸே வேண்டாம்னு விட்டுருங்க. அப்படின்னா எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதானே. அப்போ இது ஜெயராம் ரமேஷ் இப்போ பேசுகிற காரணம் என்ன? எதுக்காக அவர் இதை பேசுறாரு? இந்த அரசின் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் சார். என்ன பண்ணினாலும் பாருங்க, பட்ஜெட் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஆந்திராவும் பீகாரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அதுவும் வந்து விட்டு போச்சு. அதுக்கப்புறமா இது என்னது ஜிஎஸ்டி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஜிஎஸ்டியும் கரெக்டாக இருக்குது. இன்கம் டேக்ஸில் வந்து இது கொடுத்துட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த விதமான குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பித்தோடனே அதை அப்படியே விட்டு போச்சு. பெகாசிஸ் பற்றி சொன்னீங்க, ஹிண்டன்பர்க் பற்றி சொன்னீங்க, ரஃபேல் பற்றி சொன்னீங்க. எல்லாம் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் போட்டாலும் கூட இந்த மோடி அரசுக்கு மேல ஒரு டெஃப்லான் கோட்டிங் இருக்கு, ஒட்டிக்காது. தோசை வாக்குறதுக்கு வந்து டெஃப்லான் கோட்டட் இதெல்லாம் வருது, தோசைக்கல் வருது பாருங்க, எண்ணெய் இல்லாம தோசை பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவுமே ஒட்டாது. அது மாதிரி டெஃப்லான் கோட்டட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் ஒட்டி கொள்வதே இல்லை. ஏன் சிஏஜி ரிப்போர்ட்டை பத்தி போன வருஷம் பேசுனீங்கல்ல, இந்த வருஷம் ஏங்க பேசல? ஏன்னா அது ஊழல் இல்லை, ஊழலே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் பண்ணி வச்சிருக்கிறார் சார். அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட ஏதாவது இப்போதான் வந்து ராகுல் காந்தி ரொம்ப பிரமாதமா நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாங்கிற மாதிரி பார்லிமெண்ட்ல எழுந்திருந்துச்சு கை காலெல்லாம் ஆட்டி தன்னுடைய இதெல்லாம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் லாட்டிஸ் மசில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சு பெரிய ஆஜானுபாகுவா ஒரு சித்திரம் வரைஞ்சார் இல்லையா? அதாவது ரொம்ப ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றம் இருக்கிறாரு. ஆனால் பாவம் அது ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் நம்மலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்கலி அவருடைய அப்பியரன்ஸு, அவருடைய கெஸ்டிகுலேஷன்ஸு, அவருடைய பேச்சு இது எல்லாமே வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறதுனால தான் பிரதமரே சொல்லிட்டாரு பாலக் புத்தி அப்படின்னு சொன்னார், குழந்தை புத்தி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இவங்க மேலே என்ன சொன்னாலும் ஒட்டிக்க மாட்டேங்கிறது. இப்போ அந்த விஷயம் விழுந்து போச்சு. அதாவது ஒரு மிகப்பெரிய தலைவர்ங்கிற மாதிரி அவர் உருவாக போறாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா ராகுல் காந்தி, அதுவும் இல்லை. இப்போ அடுத்தது ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். அதாவது யூ ஹவ் டு கீப் த ப்ரெஷர். எதிர்கட்சி எப்படி ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கிட்ட தான் கற்றுக்கணும். அதை ஏடிஎம்கே பதவியில் இருக்கும்போது, எஸ்பெஷலி எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருக்கும்போது, மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது எந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தொட்டதுக்கெல்லாம் போராட்டம், தொட்டதுக்கெல்லாம் வன்முறை, தொட்டதுக்கெல்லாம் அடிதடி, தொட்டதுக்கெல்லாம் கண்டனம், தொட்டதுக்கெல்லாம் தீர்மானம், தொட்டதுக்கெல்லாம் நீங்க தெருமுனை கூட்டம், எல்லாத்துக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ மத்திய அரசுக்கு கான்ஸ்டன்டா பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த பிரஷர் தாங்க முடியாம ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து அந்த ஆட்சியை கலைச்சிக்கலாம். அவங்களுக்கு என்ன, இந்த ஆட்சியை கலைச்சுட்டு அதுல இருக்கிற சில கூட்டங்களுடைய தயவோட நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். யோகேந்திர யாதவ் வந்து சொல்லிவிட்டாரு 50-50 தான், 250 வரைக்கும் நீங்க வந்துருவீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் சார் கரெக்டா கருத்து கணிப்பு பண்ணது. பிரசாந்த் கிஷோர் கூட கரெக்டா பண்ணல சார், யாருமே பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணாரு. பட்டு பழம் நழுவி கீழே விழுந்துருச்சு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பெரிய வாய்ப்பு போயிடுச்சு 2024. 2029 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இதை வந்து ஆட்டம் காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ப்ரெஷரை பில்டப் பண்ணிக்கிட்டே வரணும். அதனால தான் இன்னும் பாருங்க, இன்னும் பயங்கரமாக வரும். இதில் வந்து சிறிதளவு கூட உண்மை கிடையாது. ஏன்னா அந்த 463 கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஊழல் எங்கே சார் வரும்? அதில் ஊழல்னா நீங்க வந்து நேஷனல் ஹெரால்டில் பண்ணி நீங்க பார்த்தீங்க, அது ஊழல். அதாவது ஒரு இதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஒரு 90 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு மாற்றிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அது ஊழல்.
இதில் ஊழல் எங்கே வந்திருக்கு? இது இஸ் சொசைட்டி. அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுப்பாங்க, வருஷம் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, ஒரு தணிக்கை குழு இருக்கு, அதை அவங்க பார்ப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நீட் தேர்வுக்கு மட்டுமே 440 கோடி ரூபாய் செலவாகுது. அதுக்கு பணம் கொடுக்கறது வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி தான். 25 கோடி ரூபாய் மூலதனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபீஸ் வச்சு தான் அவங்களுடைய குழப்பம் நடத்தி ஆகணும் போது ஊழல் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தானே. யாருடைய பாக்கெட்டுக்கு போச்சு? ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? உங்க பாக்கெட்லேருந்து 30,000 கோடி ரூபாய் எடுத்து அனில் அம்பானியுடைய பாக்கெட்ல போட்டாரு நரேந்திர மோடி. இந்த மாதிரி குருட்டாம்போக்கில் சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு இதுதான் இது. இதுல வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது. நாட்டில் நடக்கிற அவலங்களையும் குற்ற உரைகளையும் அம்பலப்படுத்துவதும் உண்மைகளை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றம்னு சொன்னால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு சீமான் வந்து எட்வர்ட் ஸ்னோடன் அவரோட மேற்கோளை காட்டி சொல்லியிருக்காரு. கேட்டேன் நான், அந்த இதை கேட்டேன் நான். நீங்கள் வந்து எட்வர்ட் ஸ்னோடன் பற்றி சொன்னீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எட்வர்ட் ஸ்னோடன் சொன்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேன். The government should be afraid of the people. The government should be afraid of the people. அரசு தான் மக்களை பார்த்து பயப்பட வேண்டும், மக்கள் அரசை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அரசு மக்களை பார்த்து பயப்படுகிறது. ஏன்னா நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே போறோம். 127 பாஜகவினர் மேல குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு காரணமே இருக்காது. யாராச்சும் டிஎம்கே கவர்மெண்ட் பற்றியோ இல்லைனா ஏதாவது ஒரு மினிஸ்டர் பற்றியோ முதலமைச்சர் பற்றியோ அல்லது அவருடைய மகன் பற்றியோ ஏதானும் பேசிட்டாங்கன்னு சொன்னால் உடனே உள்ளதுக்கு போட்டுருவாங்க. சவுக்கு சங்கர் விஷயம் வேறு. சவுக்கு சங்கர் வந்து போலீஸில் அந்த மகளிர் போலீஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் தவறாக பேசிட்டாரு. அது பேசக்கூடாதா இருந்தது, பரவாயில்ல, அதனால் அது ஓகே. பட்டு இது சீமான் இதை சொல்ல காரணம் என்ன? சீமானுடைய பேச்சினுடைய இந்த உக்கிரத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நாளைக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த அரசு எந்த இடத்துக்கு வேணாலும் போகும், எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். இந்த மாதிரி ஒரு குரல்களை நெசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும். நாளை சீமான் சிறைபிடிக்கப்பட்டால், வழக்கு தொடரப்பட்டால் கை காலெல்லாம் உடச்சிடுவாங்க. சிறையில் போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா கையை வந்து பேண்டேஜ் போட்டுக்கிட்டு தான் வரணும், சவுக்கு சங்கர் மாதிரியே. அந்த அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் ரொம்பவே சீண்டி விடுறாரு. நான் என்ன கேட்குறேன், சீமான் சீன்றாருன்றீங்களா? சீமான் டெஃபினட்டாக ரொம்ப இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் ரொம்ப ஓவராலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தப்பு தான், மாநில அரசு பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் அதையும் நீங்கள் நாகரிக அவர் சொன்ன அந்த கோர்ட்டில் இருக்கிற விஷயங்கள் உண்மையா? கோர்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மைதான். அதான் சொன்னோமே, பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் தே கெட் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கவர்மெண்ட் வந்திருக்குன்னா நம்மளுக்கு அதுதான் வேணும்னு நம்மளாவே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தானே 40க்கு 40 கொடுத்துருக்கோம். இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னால் 40 இதெல்லாம் சீமானுக்கு தெரியாதா? 40க்கு 40 எப்படி நம்ம தமிழக மக்கள் கொடுத்தாங்க? ஓகே, வந்து பணம் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். சீமானுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உலகத்திலேயே ஜெர்மனி, நாசி ஜெர்மனி, இட்டாலி, இந்த 2 நாடுகளில் தான் ஃபாசிசம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருந்தது ஒரு காலத்தில். ரொம்ப ஷார்ட் பீரியடு தான், அதாவது உலக சரித்திரத்திலேயே மிகவும் குறுகிய காலத்தில் அது இருந்தது. ஃபாசிசம்னா என்ன? என்னுடைய கொள்கை, என்னுடைய தத்துவம் நான் விரும்பும்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபாசிசம். இன்னைக்கு உலகத்திலேயே ஃபாசிசம்ங்கிறது கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபாசிசம் இருக்கு. நான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தை பற்றியோ இல்லைன்னா அகிலேஷ் யாதவ் பற்றியோ உத்தரப்பிரதேசத்தில், ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏடிஎம்கே பற்றி கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு எல்லாருமே ஓகே தான், அவங்களுக்கு எல்லா சமூகமும் ஓகே, எல்லா மத கோட்பாடுகளும் ஓகே, எல்லா தத்துவங்களும் ஓகே. இவங்களுக்கு அப்படி கிடையாது. டிஎம்கே இஸ் தி வர்ஸ்ட் ஃபாசிஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிகவும் வர்ஸ்ட் பார்ட்டி ஃபாசிஸ்ட் பார்ட்டினா ஃபாசிசத்தினுடைய உண்மையான உருவம் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் டிஎம்கே தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு வேறு யாருமே இருக்கக்கூடாது, எதிர்ப்பே இருக்கக்கூடாது. அதைத்தானே சீமான் சொல்கிறாரு. சீமான் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சீமான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு கட்சியை நம்ம மக்கள் வாக்களித்து உட்காந்து வச்சுட்டாங்க, அதை அப்புறப்படுத்தும் வழிகளை அவர் யோசிக்க வேண்டும். அதெல்லாம் விட்டு நீங்கள் காளியம்மாள் பற்றி பேசுகிறீங்க,
அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் போலீஸ்காரங்களெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. அவங்களெல்லாம் பற்றி அதாவது நம்ம டோட்டலி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது ஒரு மேட்டரில் ஒரே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவங்களை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். 2024 ஒரு அருமையான சான்ஸ் வந்தது, அவர் விட்டார். அவருடைய 8% வாக்குகள் வேறு யாருக்காவது சேர்ந்து போயிருந்துன்னு சொன்னேன்னா இந்த 40-40 டிஎம்கேக்கு கிடைச்சிருக்குமா? ஒரு கூட்டணி நடத்திருக்க வேண்டாமா? எங்கேயா ஒரு இடத்துல கூட்டணி வச்சு இவங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா? அதெல்லாம் அவர் பண்ண மாட்டேன்றாரு. சும்மா தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி உல்டா புல்ட்டாவாக பேசிக்கிட்டு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு நல்லா படித்தவர். அவருக்கு வந்து தமிழ் தேசியம் சொன்னாலும் கூட அவர் வந்து தேசியவாதி மாதிரி தான், அதாவது ஆன்மீகவாதி எல்லாமே தான் கொஞ்சம் ஓரளவு. நான் என்ன சொல்கிறேன், மொத்தமாகவே நீங்கள் தேசியவாதம் பேசுங்க, நம்ம நாட்டை பற்றி பேசுங்க, பரவலாக பேசுங்க, எல்லா மக்களையும் பற்றி பரவலாக பேசுங்க. இந்த டிஎம்கே எகென்ஸ்ட் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து வரையறுத்துக்குங்க அப்படிங்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு வரையறுத்துக்கிட்டு முன்னால் எப்படி போகணும், எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் தனியாகவே நிற்பேன்னு சொன்னால் இன்னும் 8000 வாக்குகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களை வந்து ரொம்ப தூரம் எடுத்துக்கிட்டு போகாது. நீங்கள் விஜய் கூட சேர்ந்தால் கூட உங்களுக்கு அது போகாது. ஏன்னா விஜய் சீமான் கூட வேறு யாருமே சேரவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு மெர்க்குரியல் டைப் அப்படின்னு சொன்னால் நம்ம இவர் மாதிரி மம்தா பானர்ஜி மாதிரி மெர்க்குரியல்னால் நீங்கள் திடீர்னு இப்படி பேசுவீங்க, திடீர்னு அப்படி பேசுவீங்க. ஏங்க 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த அந்த நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்தது கருணாநிதி. அவருடைய பையனை போயிட்டு நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு முரண்பாடான ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அது தவறு இல்லையா? அதனால் சீமானுக்கு வந்து ரொம்ப கிளியராக தன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத அவர் கரெக்டாக வரையறுக்க வேண்டும். எப்படி அண்ணாமலை வந்து ஆன்டி டிஎம்கே வந்த உடனே என்ன சொன்னார் சார், ஆகஸ்ட் மாதம் பதவி எடுக்கிறார் சார், செப்டம்பர் 1 முதல் வாரத்திலே அவர் சொல்லிட்டாரு, டிஎம்கே தான் என்னுடைய அரசியல் எதிரி, டிஎம்கே தான் என்னுடைய சித்தாந்த எதிரி. நாங்கள் தேசியம் பேசுகிறவங்க, ஆன்மீகம் பேசுகிறவங்க, அவங்க வந்து ஆன்டி தேசியம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்னார், ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க புறப்பட்ட போது சீமான் ஏதாவது சொன்னாரா சொல்லுங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் வேணும் அப்படின்னு சொன்னா சீமான் அந்த இடத்துல குரல் கொடுத்துருக்கணும். சவுக்கு சங்கருக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க, தம்பி அப்படின்னுட்டு. கல்யாண்ராமனை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணின போது குண்டர் சட்டத்தில் குரல் கொடுத்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு வேண்டாதவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வேண்டியவங்களை அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த அரசு ஃபாசிஸ்ட் அரசு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவே தான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் போக போக இந்த அடுத்த ஒரு 20 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்களுக்கு, 2026க்கு அப்புறம் டிஎம்கே இருக்கும், ஆனால் ஆட்சி இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு மேக்சிமம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிடலாம். எவனாவது வாயை திறந்தான்னு சொன்னான்னா வாயை அடைக்கிறதுக்கு அவனை உள்ள தள்ளி கை காலை முறிச்சிடுறது. அதுதான் இவங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையில் டிஎம்கே உறுதியாக இருக்கிறாங்க. சீமான் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை சொல்ல மாற்றிக்கணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.